ஹாய் 15th ஜூலை. ஸோ இன்னைக்கு டியூஸ்டே. சென்செக்ஸ் எக்ஸ்பைரியும் கூட. ஓகே, நம்ம பேசுகிறது நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் மட்டும்தான். ஸோ நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் என்னன்றதையும், ஸோ இன்னைக்கான மார்க்கெட் மூவ்மெண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் ஃபர்தராக நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்குன்ற ஒரு பாசிபிலிட்டிஸை நம்ம வந்து பேச போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டினுடைய ஓப்பன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட்டோடைய நேற்று நான் வீடியோவில் சொன்னது என்ன அப்படின்னா, பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது 25,222. அதாவது எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஃப்ரைடேயோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பனிங் தான். நெகட்டிவ் ஓப்பனிங்கிறது 25,158. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆகுறது ஆல்மோஸ்ட் நியூட்ரல் ஓப்பன் தான். பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பனிங்க்கு நடுவில் தான் ஓப்பன் ஆகுன்றதை நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே காலையில் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா? ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஸோ மார்க்கெட் ஓப்பனிங் முன்னாடியே பிஃபோர் 9 AM நான் வந்து மார்க்கெட் இன்னைக்கு எப்படி ஓப்பன் ஆகும்னு முக்கியமான லெவல்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் லிங்க்கோடைய வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு பர்சனலாக. ஸோ நீங்கள் அது மூலியமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் ஓப்பன் வந்து நியூட்ரல் ஓப்பன் தான். ஸோ மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு கேண்டலே ஓப்பன் ஆகி ஆல்மோஸ்ட் மேலே போகணும்னு நினச்ச மார்க்கெட் பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டே கிட்ட கூட போக விடாமல் மார்க்கெட்டை முதல்ல பிஎஸ் டிஃபன் பண்ணி கீழே கொண்டு வராங்க. பட் அப்படி வந்தால் மார்க்கெட்டும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா எக்ஸாக்டாக 25,158 அப்படின்னு சொல்லக்கூடிய நெகட்டிவ் ஓப்பனிங். அண்ட் அதுவும் இல்லாமல் செகண்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட்டினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் அதுதான். அந்த இடத்துல மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணி அங்கேருந்து மார்க்கெட்டை மேலே கொண்டு வராங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த டைம் ரைஸ் தான் ஒரு 10 மணி வாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ் அவங்களுடைய கால் ஷாட் எல்லாத்தையுமே கவர் பண்ணுறதை நம்ம பார்த்தோம். புல்ஸ் அவங்களுடைய புட் ஷாட்டையுமே இன்க்ரீஸ் பண்ணதை பார்த்தோம். அங்கேருந்து மேலே வந்த மார்க்கெட் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ஓப்பனிங் சொல்லக்கூடிய ஷார்ட் கவர் மார்க்கெட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் அதுதான். 25,222 ஆர் 228 வாட் எவர் இந்த ரேஞ்சை நம்ம வந்து கிராஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து 25,262 ஒரு முக்கியமான ஜோன். இந்த ஜோன் நம்ம நேற்றும் நான் சொல்லியிருந்தேன், இன்னைக்கு காலையில் நான் சொல்லியிருந்தேன். அது 25,262. ஏன்னா ஒன்ஸ் 262க்கு மேலே போன மார்க்கெட்டு அதுக்கு அடுத்து போச்சுன்னா அது 25,328 சொல்லக்கூடிய செகண்ட் இன்ட்ராடே டிஃபரன்ஸ். நேற்று நான் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் 25,328 ரொம்ப முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி டிஃபன் பண்ணுறதுக்கான எல்லா சான்சஸும் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு கால் ஷாட் கொஞ்சம் அதிகமாக இருந்த ஏரியாவும் அதுதான். ஸோ அந்த ரீசன்னால மார்க்கெட் 262க்கு மேலே போன மார்க்கெட்டு இன்ட்ராடே லெவலில் என்னோட செகண்ட் டார்கெட் கிட்ட ஆல்மோஸ்ட் வந்து அச்சீவ் ஆகி அங்கேருந்து மார்க்கெட்டை பிஎஸ் டிஃபன் பண்ணி ஸ்லோவாக கீழே கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு தடவை அட்டன் பண்ணப்போ அவங்க ஆல்மோஸ்ட் 25,262 கீழே விடாமல் புல்ஸ் முயற்சி பண்ணிட்டு தான் இருந்தாங்க. எகெயின் அதுக்கு அடுத்து மார்க்கெட் ஒரு 1 மணிக்கு மேலே கீழே கொண்டு வந்தாங்க பிஎஸ். அப்படி கொண்டு வந்த மார்க்கெட்டுமே 25,222 28 சொல்லக்கூடிய அந்த ஷார்ட் கவர் மார்க்கெட் ஸ்டார்டிங் பாயிண்ட் கீழே விடவே இல்லை. நான் குரூப்பில் கூட மெசேஜ் போட்டிருப்பேன், இதுக்கு கீழேயா இல்லை மேலேயான்ற ஃபைட் வந்து ட்ரேட் ஆகும் அப்படின்னு. கிட்டத்தட்ட அது ஒரு 1-1.5 மணி நேரம். ஸோ இதுக்கு கீழே அதுக்கு மேலேன்ற ஃபைட்டில் அது கீழே விடவே இல்லை. மார்க்கெட் எகெயின் லாஸ்ட் மினிட்ல 25,262 மேலே அவங்க புஷ் பண்ணுறாங்க. அண்ட் க்ளோஸ் ஃபஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸுக்கு மேலே மார்க்கெட்டை வச்சு க்ளோஸும் பண்ணுறாங்க. இதான் என்டையர் மார்க்கெட்டுடைய மூவ் இன்னைக்கு. ஹோப் எல்லாருமே நல்லபடியாக தான் ப்ராப்பராக லெவல்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரேடும் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹோப் ஃபைன். ஸோ இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளைக்கான மார்க்கெட்டுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பன் என்னன்றதையும் ஃபர்தராக லெவல்ஸை நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகே, டுமாரோ வென்ஸ்டே பாசிட்டிவ் ஓப்பனிங் என்ன அப்படின்னா 25,332. ஸோ பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சது அப்படின்னா நம்ம ஷார்ட் கவர் மார்க்கெட்டை ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு இன்னைக்கு க்ளோஸ் கிடச்சிருக்கு. மேபி நமக்கு இன்றைக்கி எந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்குமோ அதே இடத்துல நியூட்ரலாக ஓப்பனோ இல்லை ஸ்லைட்டாக ஒரு சின்ன கேபிட்டலில் ஓப்பன் ஆனாலுமே நம்ம 25,228 சொல்லக்கூடிய இந்த ஷார்ட் கவர் மார்க்கெட்டுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு கீழே மார்க்கெட்டை விடாமல் அதுக்கு மேலேயே வச்சிருந்து க்ளோஸ் பண்ணியிருக்கணும் நாளைக்கு என்டையர் டே. ஸோ நமக்கு நெகட்டிவ் ஓப்பனிங்கோ இல்லைனா வந்து ஃப்ளாட்டான ஓப்பனிங்கோ கிடச்சி 25,228 கீழே நம்ம போகக்கூடாது. போகாமல் அதுக்கு மேலே வச்சிருந்தே க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் ஷார்ட் கவர் மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும். இல்லை நமக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங் மேலே ஓப்பனிங் கிடைக்குது அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம அதை ஷார்ட் கவர் மார்க்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே ஸ்டெபிலைசேஷன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் 25,432 சொல்லக்கூடிய அந்த ஷார்ட் கவர் மார்க்கெட் பொசிஷன் அதை நோக்கி நகரும். அப்படி நகரும் போது 25,358 முக்கியமான இன்ட்ராடே டிஃபென்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ 432 தாண்டிச்சு அப்படின்னா 25,658 சொல்லக்கூடிய இந்த ஷார்ட் கவர் மார்க்கெட்டோட என் பாயிண்ட் அதை நோக்கி மார்க்கெட் நகரும். அப்படி நகரும் போது இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, தடைகள் என்னன்றதை நம்ம இன்ட்ராடே லெவல்ஸில் அதை பேசிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது 25,258. ஸோ நெகட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சது அப்படின்னா மார்க்கெட் இமீடியட்டாக 25,228 சொல்லக்கூடிய ஷார்ட் கவர் மார்க்கெட்லேயே ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க புல்ஸ். ஓகேங்களா? இதை உடச்சி கீழே போனாலுமே 25,158 செகண்ட் செட் ஆஃப் பியர் ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த இடத்துல ஃபெயில் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல பிஎஸ் கொண்டு போகும்போது புல்ஸ் அந்த இடத்துல தடுக்க ட்ரை பண்ணுவாங்க. 25,158 கீழே கொண்டு போய் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா எகைன் நம்ம முதலேருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா ப்ராப்பரான ஸ்டெபிலைசேஷன் அண்ட் போத் ஷார்ட் கவர் மார்க்கெட்டில் பியர் மார்க்கெட் இல்லாமல் இருந்துச்சுன்னா முதலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த லெவல்ஸ் மட்டும் போதும் நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கு மேலே போகிற பட்சத்தில் நம்ம அதை ஃபர்தராக இன்ட்ராடே லெவலில் குரூப்பில் பேசிக்கலாம். ஓகேங்களா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும்
ஃபர்ஸ்ட் நம்ம பிஎஸ் சைட் பேசணும்னா அவங்க ஆல்மோஸ்ட் பிஎஸ் அவங்களுடைய எல்லா கால் ஷாட்டையும் கவர் பண்ணியிருக்குன்னு நம்மளால பார்க்க முடியுது. இப்போ வரைக்கும் அவங்க கீழே எந்த இடத்துல கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 25,150 சொல்லக்கூடிய அந்த 25,158 செகண்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை குறிக்குது. இப்போதைக்கு அடுத்த பியர் மார்க்கெட்டுக்குள்ள போகிற ஐடியாவில் இல்லை அப்படின்றது இருந்தாலும் நாளைக்கு கிடைக்கக்கூடிய ஓப்பனிங்கை பொறுத்து அது எப்படி வேணாலும் மாறலாம். இப்போதைக்கு நமக்கு 25,150 ஒரு முக்கியமான சப்போர்ட் ரீஜனாக ஆக்ட் ஆகுது. ஸோ 158 கீழே மார்க்கெட், ஏன்னா இன்னைக்கு நம்ம ஹோல்ட் ஆனது அதுதான். இன்னைக்கு மார்க்கெட் எக்ஸாக்ட் லோவே நமக்கு 158 152 நினைக்கிறேன். அதுக்கு கீழே மார்க்கெட்டை போக விடலை புல்ஸ். ஸோ அது ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் முக்கியமான கீ லெவலில் பிஎஸ் கவர் பண்ணியிருக்கான்னு நம்மளால பார்க்க முடியுது. அவங்ககிட்ட எங்கே பொசிஷன்ஸ் இருக்குன்னா மேக்ஸிமம் 25,450 அது ஷார்ட் கவர் மார்க்கெட் புஷ் நடுவில் இண்டிகேட் பண்ணலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 25,600 650, ஸோ அது வந்து 25,658 ஷார்ட் கவர் மார்க்கெட் என் பாயிண்ட்டாக அது இண்டிகேட் பண்ணும். ஸோ அந்த இடத்துல மட்டும் தான் முக்கியமான டிஃபென்சிவ் பொசிஷன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸ்டில் 25,200 ஒரு காம்படிட்டிவான பொசிஷன்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அது பாசிட்டிவ் ஓப்பனிங்ன்ற ஷார்ட் கவர் மார்க்கெட்டுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த ரேஞ்சில் மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுறது இல்லை ஃபைட் பண்ணுறது, அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கான ஃபைட்டு போத் ரெண்டு புல்ஸ் அண்ட் பிஎஸும் ஃபைட் பண்ண சான்சஸ் இருக்குது. புல் சைடு பேசணும் அப்படின்னா அவங்க எந்த இடத்துல வீக்காக இருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் 25,400 மேலே தான் அவங்க வீக்காக இருக்காங்க. அது ஆல்மோஸ்ட் 25,432 சொல்லக்கூடிய புஷ் நடல் ரேஞ்சை இண்டிகேட் பண்ணும். ஸோ இப்போதைக்கு புல்ஸ் புஷ் நடல் வரைக்கும் புஷ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கிறாங்க. ஸோ அதுதான் இன்னையோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு நம்மளால கணிக்க முடியும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஏன்னா அது எவ்ரி 3 to 5 மினிட்ஸ்க்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிலையா நிற்காது. ஸோ மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட்ஸை நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். ஸோ நாளைக்கு அந்த மார்க்கெட் எப்படி இருக்குன்றது எல்லாத்தையும் நம்ம பேசலாம். ஓகே.